ஹலோ கைஸ், வணக்கம். என் பேர் இம்மானுவல். கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்க நம்ம சபைகள்ல போதுமான அளவு பைபிளை குறிச்சு போதிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லது, அதை அப்படியே செய்யுங்க. ஆனா சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள் இன்னும் நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு எந்த அளவுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குது அப்படிங்கறத பத்தி எந்தவித விழிப்புணர்வும் இல்லாம இருக்காங்க. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்துல சபைகள்லாம் இப்போ இருக்கு. அதனால The National Commission for Minorities Act 1992, the Tamil Nadu Minorities Commission Act 2010, இந்த ரெண்டையும் நீங்க ரெஃபர் பண்ணி இந்திய அரசியலமைப்பு கிறிஸ்தவ மக்களுக்கு மற்றும் இதர மைனாரிட்டிஸ் மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு வழங்குது அப்படிங்கிற விழிப்புணர்வை தயவு செய்து ஏற்படுத்துங்க. அதே போல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 25, ஆர்டிகிள் 26, ஆர்டிகிள் 27, ஆர்டிகிள் 28, ஆர்டிகிள் 29, ஆர்டிகிள் 30, இதுல மைனாரிட்டிஸ் பத்தி என்ன சொல்லி இருக்கு, மைனாரிட்டிஸோட ரைட்ஸ் என்ன, அவங்க பின்பற்ற மதத்தை வைத்து அவர்களுடைய உரிமை என்ன, அதை பற்றிய பல தகவல்கள், பல சட்டங்கள் இந்த ஆர்டிகிள் 25, ஆர்டிகிள் 26, ஆர்டிகிள் 27, ஆர்டிகிள் 28, ஆர்டிகிள் 29, ஆர்டிகிள் 30ல சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றியும் சபை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அந்த விழிப்புணர்வு அடைய வேண்டிய கால கட்டாயத்துல கிறிஸ்தவ மக்கள் மற்றும் இதர மைனாரிட்டிஸ் மக்கள் இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புறேன். உங்க சபைகள்ல அதை பற்றிய விழிப்புணர்வு சபை மக்களுக்கு ஏற்படுத்துங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.